எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தான் உங்க பைக் டாக்ஸி சத்யா, கோயம்புத்தூர் குசும்பு பேசுறேன். நான் வந்து சென்னையில ஒரு பைக் டாக்ஸி அட்டாச்மெண்ட் ஆபீஸ் வச்சிருக்கிறேன். ஒரு பைக் அட்டாச்மெண்ட் பண்ணா எனக்கு 100 ரூபா ராபிட்டோல இருந்து கமிஷன் கொடுப்பாங்க. நான் இது வரைக்கும் பைக் டாக்ஸி ஓட்டுனதே கிடையாது. ஒன்லி அட்டாச்மெண்ட் மட்டும்தான். சமீப காலமா பைக் டாக்ஸி ஓட்டுநர்கள் எல்லாருமே வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கிளவி அடிச்சு தூக்கிட்டேன், நீங்க வந்து என்னன்னு பாருங்க, பேசஞ்சர் கீழே விழுந்து கால் உடஞ்சு போச்சு, நீங்க வந்து என்னன்னு பாருங்கன்னு சொல்றீங்க. அவங்கள எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இது வந்து எங்கள் வேலை இல்லை தம்பி. ஆட்டோக்காரங்க, கால் டாக்ஸிக்காரங்களாம் வண்டி விபத்துக்குள்ளாயிருச்சுன்னா எங்ககிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்கறதே கிடையாது. நீங்கள் மட்டும் ஏன் எங்ககிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்குறீங்க? ஏனென்றால் உங்கள் வாகனம் ஓன்போர்டு வாகனம், அதனால் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாது. அதனால் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. இதனால எங்களுக்கு என்ன யூஸு? தம்பி பைக் டாக்ஸி ஓட்டுநர்களே, கடைசியாக உச்சநீதிமன்றம் சொன்னது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து துறை அமைச்சருடன் பேசி ஒப்புதல் வாங்கி பைக் டாக்ஸியை இயக்கிக் கொள்ளலாம் என்று அதற்கு 20 நாள் மட்டுமே கெடு விதைத்தது. அந்த 20 நாள் கெடு முடிஞ்சு போய் பல வருஷம் ஆகிப்போச்சு. அதை வச்சு தாயா இப்போ வரைக்கும் பைக் டாக்ஸியை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். இது தெரியாமல் போய் கிளவி மேலே விட்டுட்டேன், குருடி மேலே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஏண்டா ஃபோன் பண்ணுறீங்க? ஏண்டா? நண்பர் ஒருத்தர் ஆர்எஸ் புரத்திலிருந்து வடவழி போகிறதுக்கு பைக் டாக்ஸி புக் பண்ணி வண்டியில் ஏறி போயிருக்கிறாரு. பைக் டாக்ஸி ஓட்டுநர் என்ன பண்ணியிருக்கிறாரு, மொபைலை பார்த்துக்கிட்டே போய் லெஃப்ட் சைடு வந்த ஒரு ஓரமாக இருந்த ஒரு கிளவி மேலே வண்டியை விட்டு கிளவி காலை உடச்சி மூக்கை உடச்சி எல்லாம் பண்ணிட்டு இறங்கி ஓடிட்டாரு. கடைசியாக மாட்டிக்கிட்ட யாருன்னா பைக் டாக்ஸி புக் பண்ணி வந்த அந்த பயணி தான் மாட்டிக்கிட்டாரு. அவருக்கு அடி உதை. அவர் பாபா, ஐயா நான் இல்லைங்க நான் பைக் டாக்ஸி புக் பண்ணி வந்தேன் அப்படின்னு சொல்லி கதறாரு. இருந்தாலும் அடி விழுந்து பெண்டை நிமித்திட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்துச்சு. பைக் டாக்ஸியில் உட்காந்து வந்தேன், எனக்கே இந்த அடி விழுந்துச்சு அப்படின்னு அவர் சொன்னார். வழக்கு பதிவு பண்ணி வண்டியை வந்து ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த ஓட்டுநர் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன செய்யறதுன்னு என்கிட்ட கேட்டால் நான் என்னப்பா செய்ய முடியும்? சொந்த பயன்பாட்டு வாகனத்தை பாதுகாப்பாக தான் ஓட்டணும். வணிகத்துக்கு பயன்படுத்துறது ரொம்ப தப்பு. பாதுகாப்பாக தான் பயன்படுத்தணும். அதை மீறி பயன்படுத்தினா பின் விளைவை இப்படி தான் சந்திக்க நேரிடும்.